ஹாய் ஹலோ, இன்றைக்கி ப்ரெட் அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 5 ப்ரெட் எடுத்துருக்கேங்க. ஓரங்களை கட் பண்ணி எடுத்துடலாம். ப்ரெட்டை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதுங்க. இந்த அளவுக்கு இருந்தாவே நமக்கு அல்வா செம்ம சூப்பராக வரும். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். தேவையான அளவு முந்திரி போட்டு வறுத்துக்கோங்க. இது கூடவே 2 கிராம்பு போட்டுக்கோங்க. ஃப்ளேவருக்காக உங்களுக்கு கிராம்பு வேணாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். கூடவே தேவையான அளவு திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டம்ளர் சுகர் சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பாகு காய்ச்சிக்கோங்க. எந்த கம்பி பதமும் தேவையில்லை, ஜஸ்ட் சுகர் வந்து தண்ணியில் கரைஞ்சாவே போதும். இப்போ பொரிச்சு வச்சிருந்த பிரெட் ஸ்லைஸ் எல்லாம் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. வாசனைக்காக குங்குமப்பூவும் ஏலக்காவும் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா கலர் பவுடர் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டெல்லாம் நல்லா கலந்து சுருண்டு வந்த பிறகு நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சிருந்ததையும் இதில் கொட்டிடலாங்க. தேவையான அளவு வெள்ளை எள்ளும் போட்டுட்டு இறக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ப்ரெட் அல்வா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.